இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இயேசுவே அன்பு இருந்ததுனால தான் அவர் என்ன பண்ணிட்டார், நமக்காக இந்த பூமியில் இறங்கி வந்துட்டார். அந்த சிலுவையை அவருக்கு தெரியும், நம்ம சிலுவையில் மறிக்க போகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக, எல்லா ஜனங்களுடைய பாவங்களுக்காக அந்த சிலுவையில் நம்மளை அடிக்க போகிறாங்க. அதுதான் பிதாவின் சித்தம் அப்படின்னு அவருக்கு தெரியும். அந்த அன்பு இருந்ததுனால தான் அவர் என்ன பண்ணிட்டார், பூமியில் இறங்கி வந்துட்டார். பரவாயில்ல, பார்க்கலாம், நம்ம மறிக்கலாம், நம்ம பிள்ளைகள் தானே, நம்ம ரத்தத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணி இறங்கி வந்தார் இல்லையா அன்புள்ள தேவன். அந்த அன்புள்ள தேவனை போல நம்ம என்ன பண்ணணும், அவருடைய பிள்ளைகள். இப்போ ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை இருந்தால் அவங்க அப்பாவே மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டிலனா எங்கள் சின்னவர் எப்படி அவங்க அப்பாவே மாதிரி இருப்பார். படுத்து கிடக்கும்போது கூட ஒரே மாதிரி 2 பேரும் படுத்திருப்பாங்க. நைட்டெல்லாம் பார்த்தா சில நேரம் நான் அதை ஃபோட்டோ எடுத்து வைப்பேன். 2 பேரும் கை ஒரே மாதிரி வச்சு கால் கை எல்லாம் ஒரே மாதிரி வச்சு படுத்து அப்படி தூங்குவாங்க. அப்போ ஒரு அப்பா எப்படி இருக்கிறாரோ அப்படி தான் பிள்ளை இருக்கும் இல்லையா. அது மாதிரி இயேசு எப்படி இருந்தாரோ, இயேசுவின் பிள்ளைகள் அப்படி தான் இருக்கணும் இல்லையா. இயேசு அன்பாக இருந்தார். எல்லாருக்காக என்ன பண்ண உயிரையே கொடுத்துட்டாரு. இப்போ இருக்கிற கிறிஸ்தவங்க இயேசுவின் பிள்ளைகள் ஒரு நடந்து போக வழி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா. அப்படி இருக்கக்கூடாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்ம என்ன பண்ணணும், தேவ பிள்ளைகளும் அன்பாக தான் இருக்கணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவன். அப்படி இல்லாதவன் கிறிஸ்தவனே கிடையாது. அவனுக்கு பரலோகத்தில் இடமே கிடையாது முதல்ல. ஓகேவா?